இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. நீதிமானாய் வாழ முடியாத பலவிதமான சூழ்நிலைகளை இந்த தேசம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமான்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னால வாழ முடியலே என்று சொல்லி நம்ம கடினமாய் சூழ்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க கூடாது. நீதிமானுக்கு கர்த்தர் துணையாய் இருந்து நன்மையான காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்ல கவனிக்க, நீதிமான் என்று சொன்னாலே அநேக துன்பங்கள் வரும், ஆனால் கர்த்தர் நின்று விடுவிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரன் இருக்கிறார். ஒரு பெரிய ஆபீஸ்ல அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமான ஒரு காரியத்துக்கு தவறாய் அவரை கையெழுத்து போடும்படியாக அவர் மேல் அதிகாரி அவரை கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் அந்த சகோதரன் சொல்லுகிறான், நான் நிச்சயமா அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன், இது ஒரு தவறான செயல்பாடு, இந்த தவறான செயல்பாடு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த மேல் அதிகாரி அந்த சகோதரன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி வேலையை விட்டு அனுப்பி விடுகிறார். அந்த சகோதரர் வேதனையோடு உண்மையாக இருந்ததுக்கு எனக்கு இது என்ன காரியம் என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு வீட்டுக்கு கடந்து போகிறார். சில நாட்கள் அங்கு பிங்கும் வேற வேலைகளை தேடுகிறார். சரியான ஒரு வேலை இல்லாதபடி கடினமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனாலும் தேவ சமூகத்துக்கு போய் அந்த சகோதரன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். திடீரென்று சொல்லி அந்த சகோதரனுக்கு ஒரு போன் கால் வருகிறது. அவர் எங்க வேலையிலிருந்து துரத்தப்பட்டாரோ அங்க இருக்கிற ஓனரே அந்த சகோதரனுக்கு போன் பண்ணி ஃபேக்டரிக்கு வர சொல்லி அன்னைக்கு நடந்த சம்பவங்களை விசாரிக்கிறார். என்ன நடந்தது, என்ன காரியம் நடந்தது சொல்லும் போது அந்த சகோதரர் உண்மையான ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போட சொன்னாங்க, நான் போட மாட்டேன்னு சொன்னால தவறான குற்றச்சாட்டுகளை என் மேல வைத்தார்கள் என்று சொல்லி அந்த சகோதரர் உண்மையான காரியங்களை பேசினார். உடனடியாக அந்த மேலதிகாரியை வேலையை விட்டு துரத்தி அந்த மேலதிகாரியுடைய வேலையை அந்த சகோதரனுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கவனித்து பாருங்க, அவர் நீதிமானாய் வாழும்படியாக இருந்தார். ஆனால் அநேக துன்பங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் கர்த்தர் கூட நின்று அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை எல்லாத்திலும் விடுவித்து உயர்த்தி அழகு பார்த்த தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில இடங்களில தவறான செயல்பாடுகள், தவறான காரியங்களுக்குள் நம்மளை ஈடுபடுத்தும்படியே சத்துரு பல வேளையில பல தந்திரமான ஆசை காரியங்களை காட்டி செயல்பட வைப்பா. ஆனா நம்ம எதுக்கும் விழுந்து விடாதபடி நாம் நீதிமான்கள் நம் உண்மையான காரியங்களை மாத்திரம் செய்யணும். எந்த வேதத்துக்கு புறம்பாய் தீங்கான எந்த காரியங்களை நாம் செய்யாதபடி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த சகோதரனை நின்று விடுவித்து உயர்த்தினதை போல உங்களையும் விடுவித்து அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமி படைத்த உயிருள்ள தெய்வம் நீங்க தான்ப்பா. எல்லாவற்றிலும் நன்மைகளை வெளிப்படுத்துகிற தெய்வம் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, அந்த சாட்சிகளை ஆண்டவர் நாங்கள் நினைவு கூறும்படி செய்தீங்க. அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே அப்பா நீதிமானாய் இருக்கும்படியாக சில பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் ராஜா. ஆனாலும் கர்த்தர் கூட நின்று விடுவித்து அவருடைய வாழ்க்கையில உயர்வை கொடுத்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.